ஹாய் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐயனார் துணை சீரியல் இன்றைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பல்லவன் வந்து சேரன் ஆகட்டும் சோழன்கிட்டையும் பேச முயற்சி பண்ணுவான். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் கோவத்தில் என்ன பண்ணுவாங்க, பேச முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அதில் என்ன பண்ணுவான், நின்று பார்த்துட்டு அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுவான். அப்போ வந்து பாண்டியன் வந்து கேட்குறாரு சோழன்கிட்ட, பேசலாம்டா, அவன் பாவம்டா, பேசுகிறா, அவன் தான் தப்பை உணர்ந்துட்டாளடா அப்படின்னும் போது, இல்லை அவன் இன்னும் தப்பை உணரல, இன்னும் கொஞ்சம் இது ஆகட்டும், அவன் தப்பு பண்ணதெல்லாம் உணர்ந்தால் தான் நான் பேசுவேன்ற மாதிரி சோழனும் சொல்லிடுவார். சரின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது, அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து இவன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு தனியாக கூப்பிட்டு பேசணுன்னு நினைக்கிறாரு பல்லவன்கிட்ட. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் பேச உட்காருவார். இவன் என்ன பண்ணுவான், பல்லவன் எழுந்து வந்துடுவான். வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, நீலா வந்து திரும்ப கூப்பிட்டு போய் உட்கார வச்சா அவர் வந்து அட்வைஸ் கொடுக்காம வேறு என்னென்னமோ சொல்லுவார். இந்த காலத்து பசங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு பேடான அட்வைஸ் கொடுத்தோன்னே நீலாவால் தாங்க முடியாமல், தெரியாமல் உன்னை நான் இங்கே உட்கார வச்சுட்டேன், நீ எழுந்து உள்ளேயே போய்டுறா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை உள்ளே அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா காலையில் என்ன பண்ணுவான், சோழன் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இந்த வானதி பேசுவாள்ல, பாண்டியன் வந்து என்னையே நினச்சிக்கிட்டு இருக்கணும், தூங்கும் போது என்னை நினச்சிட்டு தான் தூங்கணும், என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு கண்டிப்பாக இதெல்லாம் முடியாதுன்னு. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, என்ன முடியாது அப்படின்னோடனே, இந்த வானத்தையை நினச்சாதான் எனக்கு கோபமாக வருது, இவன் இப்படியெல்லாம் இருக்க சொல்கிறா அப்படின்னோன்னா, அப்போ அந்த இடத்துல பாண்டியன் வருவார். அப்போ பாண்டியன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, விடுடா, அவள் கதையை எதுக்குடா நீ சும்மா பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னும் போது, அப்போது நிலா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே மூணாவது மனுஷங்களெல்லாம் விடாதீங்க அப்படி. அதான் சோழனை வந்து ஒரு மாதிரி குத்தி காட்டுற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ சோழனே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுவார். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க, நிலா நீ வந்து அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அவளை வெளியில் கூட்டிகிட்டு போ அப்படி இப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுத்தோன்னே சரி அதெல்லாம் ஏற்றுக்குவான் பாண்டியன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திவ்யான்னு ஒருத்தவங்க இருக்காங்களே நிலா ஃப்ரெண்டு, அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ காசு போட வேணாம், ஆனால் நீ நம்ம 3 பேரும் சேர்ந்துமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், உனக்கு எப்போ தோணுதோ அப்போ காசு கொடு அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்தே சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாருன்னா, பாண்டியன் கடைக்கு போகிறான், வானத்திக்காக வெயிட் பண்ணுறான். நிலா சொன்னதை செஞ்சிடலாம், அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அவளை வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா வானத்தி வராங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது, பார்க்கலாம். நிலாவோட அட்வைஸை கேட்டு பாண்டியன் வந்து மாற்றிக்கிட்டு வானத்தியை வெளியிலலாம் கூட்டு போய் சமாதானப்படுத்துவாரா, இல்லை அவங்க சமாதானம் ஆவாங்களா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.